வணக்கம் गाइस நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா RRB ரெக்கார்ட் 2025 இன் கால் ஃபார் டோட்டலா வேகன்சி பாத்தீங்கன்னா 368 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இந்தியன் ரயில்வே துறையில தான் செக்ஷன் கண்ட்ரோலருக்கு தற்போது வேகன்சி கண்டக்ட் பண்ணிருக்காங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா என்ன டிகிரி முடிச்சவங்க தாராளமா இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 14/10/2025 அக்டோபர் மாதம் 14 இதுக்கு டைமிங் கொடுத்திருக்காங்க. அதனால அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. டெய்லி புது அப்டேட் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இப்போது நம்மளுடைய அப்ளிகேஷனோட எப்போ டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15/9/2025 14/10/2025 உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ கரண்ட் இல்லை, வரக்கூடிய நாட்களில் வரப்போகுது. 15/9/2025 அடுத்த மாதம் 15ஆம் தேதி இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் போடக்கூடிய டீட்டெயில்ஸு யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட முடியும், என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் A to Z நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்குவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கரண்ட்டில் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டேட்டு அட்மிட் கார்டு எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸட்ரா எல்லாமே மெயில் மூலிமா தான் வரும். மெயில் ப்ளஸ் வந்து ஜிமெயில் மூலிமா தான் வரும். இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு மெயில் மூலிமா ஃபாலோ பண்ணுறது, மொபைல் மூலிமா தகவல் கொடுக்குறது எல்லாமே வந்து RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் மூலிமா தான் உங்களுக்கு வந்து எல்லா அப்டேட்டும் அந்த வேல வந்துட்டு இருக்கும். நீங்கள் எந்த ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் நம்பர் தெளிவாக கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் அப்ளிகேஷன் வரலை டவுட் படுறவங்க தாராளமாக இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கலாம். அடுத்த மாதம் ஓப்பன் ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு ரெகுலர் பேசிக். ஓகேங்களா? இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியுன்றதை தெளிவாக சொல்கிறேன். ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷனு. உங்களுக்கு போஸ்டிங்கும் ஆல் ஓவர் தான். உங்களுக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவாங்க. நீங்கள் கேட்குற ஸ்டேட்லலாம் போட மாட்டாங்க. ஓகேங்களா? கம்பல்சரி நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டில் நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கினோன்னா சீனியரிட்டியில் தான் உங்களுக்கு வரும். அதனால் இப்போதைக்கு சீனியரிட்டியில் போஸ்டிங் கிடைக்காது. நீங்கள் அந்தளவு சர்வீஸ் பண்ண பிறகு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது உங்களுடைய ஸ்டேட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரெகுலர் பேசிக் கான்ட்ராக்ட் பேசிக் இல்லைன்றதுனால நீங்கள் தாராளமாக போட்டி போடலாம். ஓகேங்களா? முக்கியமாக ஸ்டார்டிங் டேட்டும் லாஸ்ட் டேட்டும் கரெக்டாக நோட் பண்ணி பார்த்துங்க. அப்ளிகேஷன் நம்மளுக்கு ஆன்லைன்ன்றதுனால எந்த ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. அதனால் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போகக்கூடிய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அப்ளிகேஷனை சப்மிட் ஆகும். உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கேட்குற MBயில் ஃபோட்டோ கேபிலெல்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர், ஃபோட்டோஸ் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு பயோவில் கொடுத்துட்டா ஃபாலோ பண்ணிங்க. செக்ஷன் கண்ட்ரோலர். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் செக்ஷன் மாஸ்டர் கண்ட்ரோலர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் மேப் லொக்கேஷன் எல்லாமே வந்து இப்போ ட்ரெயின் என்ன கண்டிஷனில் இருக்குது, எந்த மேப் லொக்கேஷனில் வண்டி வருது, எப்போ வருது, என்ன தகவல் A to Z அவங்களுக்கு கண்ட்ரோலருக்கு தெரியும். ஓகேங்களா? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நியர்பை ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு அவங்களுடைய ஒர்க் என்னன்றது பேசிக்காகவே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஓகேங்களா? கேண்டிடேட் வில் பி பாஸிங் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். மற்றபடி நீங்கள் டிஸ்டன்ஸு நான் வந்து ரெகுலராக படிக்கல ப்ரோ, டிஸ்டன்ஸில் தான் படித்தேன், ஆனால் முடிச்சிட்ருக்கீங்களா, டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. அவங்க ரெகுலராக படிக்கணுன்னால அவசியம் கிடையாது. உங்களுடைய யூனிவர்சிட்டி வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதோட ஏஜ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு மேலே இருக்கணும். 20 வயசுக்கு மேலே 33 வயசுக்குள்ளோ. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிங்க. உங்களோட ஏஜ் அந்தக்குள்ளே தான் இருந்துச்சுன்னா தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். 20 வயசுக்கு மேலே 33 வயசுக்குள்ளோ. ஓகேங்களா? இதோட கம்யூனிட்டி பேசிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் சேம் ப்ராசஸ் தான். கவர்மெண்ட் சைடில் என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷனு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே போல் தான் இந்த முறை கொடுத்துருக்காங்க. SC ST மாணவர்களுக்கு வந்து நீங்கள் 33 நார்மல் கொடுத்துருக்காங்கன்னா இவங்க 5 வருஷம் ப்ளஸ் பண்ணியிருக்கணும். 38 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். 30 years 30-80 வரைக்கும் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். அதே போல் 33 இவங்க வந்து OPC கேண்டிடேட் 33 வயசு வரைக்கும் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். EW கேட்டகரி, PW கேட்டகரி, இந்த மாதிரி எக்ஸ்ஆர்மிலாம் வந்து எக்ஸட்ரா அவங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எக்ஸஸாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் விண்ணப்பிக்கூடிய நபர்கள் ரயில்வே துறையிலையும் சரி, நீங்கள் எக்ஸ்ஆர்மியில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் விடோ. சரிங்களா? இவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க.
கணவரால் கைவிடப்பட்டோர் இந்த மாதிரி எக்ஸட்ரா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி பேசிக் பார்த்தீங்கன்னா 35,400 லெவல் 6 உங்களோட சேலரி ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மினிமம் சேலரி 35,400 கொடுத்துருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எக்ஸாம் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேசிக் எக்ஸாம், கம்ப்யூட்டர் சிபிடி மூலிமா ஃபஸ்ட் ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மூணாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேவா? முதல்ல உங்களுடைய சிபிடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் 90% நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதில் வந்து ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இது வந்து ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிபிடினாவே ஆன்லைன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்தான். ஓபிசி கேண்டிடேட் 500 பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு 250. இது வந்து உங்களுக்கு ரீஃபண்டபுளும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய பேங்க் புக்கு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஐஎஃப்சி கோடு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக கொடுத்துருங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ரீஃபண்டபுள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அப்ளிகேஷன் போடும்போது அவங்களுக்கு என்ன ப்ராசஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விண்ணப்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். எனக்காச்சும் மெயின் வெப்சைட் இல்லை ப்ரோ எனக்கு வந்து செப்பரேட்டாக அனுப்பிச்சிருங்க லிங்க்குன்னா நான் செப்பரேட்டாக அனுப்பிச்சி விட்றேன். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கும். எந்த வேலை வாய்ப்பு தகவலாக இருந்தாலும் டெய்லி அந்த வேலை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலை வந்து நீங்கள் தான் க்ரோத் பண்ணணும். ஸ்டார்டிங் டேட்டு 15/9. இது வந்து நான் ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் யாருக்குன்னா பயோவில் வேணால் சொல்லுங்கள், நான் பயோவில் கொடுத்துட்றேன். பயோவில் வெப்சைட் லிங்க்கு கொடுத்துறேன், நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கொடுத்துறேன். தற்போதைக்கு இந்த டைமில் ஸ்டார்டிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் அப்ளிகேஷன் வராதனால பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டுமே பெண்டிங்கில் இருக்குது. வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே இந்த அப்ளிகேஷன் வந்து நாமளே எப்படி விண்ணப்பிக்கிறது, அதோட ப்ராசஸ் A to Z நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் மொபைலில் கூட நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இல்லை நெட் சென்டரில் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். முழுக்க உங்களுடைய ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக இருக்கணும் தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் யார் போட்டாலும் அப்ளிகேஷன், சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு சேவ் ஆக போகுது, அவ்வளோதான். சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு சேவ் ஆக போகுது. மற்றபடி எக்ஸாம் ஃபீஸு, அப்ளிகேஷன் ஃபீஸெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை தேடக்கூடிய நபர்களுக்கு வந்து அது சீக்கிரமாக ரீச் ஆகிறது கிடையாது. எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு தான் நான் போகணுன்னு எதிர்பார்த்து கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. யாருக்கோ ஒருத்தர் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும். சரிங்களா? அது நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அது ஒன்று தான். அண்டு எனக்கு கொடுக்குற சப்போர்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகேங்களா? செக்ஷன் மாஸ்டர் மிகப்பெரிய ஒரு டியூட்டி தான். நல்ல சம்பளம், அங்கீகாரம். சரியா? உங்களுடைய சொசைட்டியில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். குவார்ட்டர்ஸு ப்ளஸ் சேலரி, கவர்மெண்ட் சைடில் கொடுக்குற அலவன்ஸு, இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ எல்லாமே ரயில்வே துறையில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கம்பல்சரி இருக்குது. ஓகேங்களா? முக்கியமாக மெயின், சரியா? நம்மளுக்கு தகவல் வந்தாச்சு, விண்ணப்பிக்க முறையே நான் தகவல் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சிலபஸ் படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு பிசிக்கல் இருக்கா இல்லையான்றதை நான் ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். சரிங்களா? மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும். பிசிக்கல் இருந்தால் கூட கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். நீங்கள் வந்து எக்ஸாம் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் டஃப்பாக இருக்காது. யூனிஃபார்ம் டியூட்டி தான் டஃப்பாக இருக்கும். ஆர்பிஎஃப்க்கு தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்கேன். சரிங்களா? மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு, குரூப்புக்கு, எல்லாருக்கும், வேலை தேட நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாய்ப்புன்றது ஒரு முறை தான், கரெக்டாக அனைவரும் பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி வேலை வாய்ப்பு திருப்பும் அடுத்த ஆண்டு வருதான்றது மிகப்பெரிய ஒரு டவுட்.
சரிங்களா. ஏஜ் பார்த்திங்கன்னா 20லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வேலை தேட நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. செக்ஷன் மாஸ்டர் கம்ப்யூட்டர் பேசிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் சிபிடி கிளியர் பண்ணாவே அடுத்த கட்டம் வந்து உங்களுக்கு மெடிக்கல் கூப்பிட்ருவாங்க. இதுக்கு 2 கட்ட தேர்வு கிடையாது, சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான். அதனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா. எனி டிகிரி நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். ஃபீமேல் கேட்டகிரி தேர்ட் 2 ஜென்ரேஷன் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 250 ரூபா தான் ஃபீஸ். ஓகேங்களா. நீங்கள் பெண்கள் பிரிவில் இருந்தீங்கன்னா, நீங்கள் தேர்ட் 2 ஜென்ரேஷனாக இருந்தீங்கன்னா, அது மட்டும் கிடையாது, எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் 250 ரூபா தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. எந்த கம்யூனிட்டினா இருங்க, ஃபீமேலுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஆண்களாக இருந்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்க் சர்வீஸ் சார்ஜ் எல்லா சிம்முமே காமனாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். ஓகேங்களா. அதே போல் யூபிஎஸ்சியும் தான் நான் சொல்கிறது, என்டிஏ கேட்டகரி அதே போல் தான் ஃபாலோ பண்ணிங்க. சரி, ஓகே. நம்ம மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நான் உங்கள் ஆல்கோரிதம் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.